ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 10th தமிழ் காலாண்டு தேர்வுக்குரிய மிக முக்கியமான 8 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் தான் இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோட்டலாக உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 3 கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கேள்விகள் மட்டும் படித்தாலே நமக்கு என்னது அப்படின்னா போதுமானது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இயல் 1 பொறுத்தளவுக்கு நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவனார் வழி நின்று விளக்குக. இந்த கொஸ்டின் ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்ததா புயலிலே ஒரு தோணி. இந்த விரிவானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விரிவானம். எக்ஸாம்ல இந்த விரிவானம் கேட்காத எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விரிவானம். ஸோ கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அப்போ இயல் 1 பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய நெடுவினான்னு பார்த்தீங்க அப்படின்னா 1, 3. அடுத்ததா இயல் 2ல் காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுகின்றிருக்கும். ஸோ இது உங்களுக்கு முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்ததா இயல் 3 அன்னமையா. இந்த அன்னமையா கொஸ்டினும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சரிங்களா? ஸோ அன்னமையா கொஸ்டின் கண்டிப்பாக என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 3வது கேள்வி, உங்களது இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. அடுத்ததா இயல் 4 பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இந்த 2 கொஸ்டின் படிச்சு. கட்டுரைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 கட்டுரை நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சான்றோர் வளர்த்த தமிழ் இயல் 1ல் இருக்கு. அடுத்ததாக நமக்கு மதிப்புரை எழுதுக வந்து இயல் 4ல் இருக்கு. அவங்க சப்ஹெட்டிங் கொடுத்துருவாங்க. அந்த சப்ஹெட்டிங்கை வச்சு நம்ம ஒரு கட்டுரை மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா எழுத சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 கட்டுரை படிச்சிங்க அப்படின்னா இந்த 2 கட்டுரையில் வந்து ஒரு கட்டுரை உங்களுக்கு எக்ஸாம் கண்டிப்பாக வந்து இயல் 1ல் சான்றோர் வளர்த்த தமிழ், இயல் 4ல் மதிப்புரை எழுதுக. ஸோ அதான் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சோம். அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு நமக்கு 5 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ 5 × 5 25. இந்த 8 மார்க் கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா இந்த 2ஐயும் சேர்த்தாலே உங்களுக்கு 49 மார்க் வந்துடும். ப்ளஸ் ஒன் வேர்டு உங்களுக்கு 14 மார்க் கேட்குறாங்க. ஸோ அதை படித்தாலே நீங்கள் தாராளமாக 60 மார்க் என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லி உங்கள் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 20, 42, 65, 92 இருக்குது. இது ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20, 92 இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சுருக்கேன். அடுத்ததாக மொழிபெயர்ப்பு. ஒரு பேராகிராஃப் கொடுத்து உங்களை மொழிபெயர்க்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் உங்கள் கையில் இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 17, 39, 63, 89 இருக்குது. ஸோ அதை படிச்சுருக்கேன். அடுத்ததாக காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக. இதுவும் உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்துலையும் கடைசியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 பாடம் தான். இந்த 4 பாடத்துக்கு உண்டான கவிதையை படிச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா 5 மார்க் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா படிவத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எத்தனை படிவம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 4 படிவம் இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு வாரியத்தின் உறுப்பினர் சேர்க்கை இணைய வழி விண்ணப்ப பதிவு. இது உங்களுக்கு பேஜ் நம்பர் 21 இருக்குது. அடுத்ததாக பணி வாய்ப்பு வேண்டி தன் விவர படிவத்தை நிரப்புதல். இது உங்களுக்கு பேஜ் நம்பர் 43. அடுத்ததாக நூலக உறுப்பினர் படிவம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 90 இருக்குது. மொத்தமே 3 கடிதம் தான், 3 படிவம். இந்த 3 படிவத்தை படிச்சிங்க அப்படின்னா 3 படிவத்துலேருந்து ஒரு படிவம் கன்ஃபார்மாக என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்டுருவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கடிதத்தை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் நம்ம கடிதம் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாநில அளவில் நடைபெற்ற கலைத்திருவிழா போட்டியில் பங்கு பெற்று கலையரசனுக்கு பட்டம் பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். உங்களுக்கு பேஜ் நம்பர் 22 இருக்குது உங்கள் புக் பேக். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பின் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. இது பேஜ் நம்பர் 40 இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உணவு விடுதியில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றிதழுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுகள். இது உங்களுக்கு பேஜ் நம்பர் 64 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 1 மார்க் படிங்க, அடுத்ததாக 5 மார்க் படிங்க, அடுத்து 8 மார்க் படிங்க, அடுத்ததாக குருவினா ஸ்ரீவினா படித்தா தான் உங்களால் மார்க் என்ன செய்ய முடியும்னா ஸ்கோர் பண்ண முடியும்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.